ஒரு கிரீப்பியான ஒரு சின்ன ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாய் ஹவுஸ்குள்ள இருக்கு. அத பார்த்து பயந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் அப்படியே பிளாங்கெட்குள்ள இருக்கான். அவங்களுடைய அப்பா, அம்மாவும் பயந்து போன மாரி ஒரு டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த இடத்துல ஒரு டாகும் வெளிய இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேனா பொண்ணுடைய ஒரு டாய் ஹவுஸ். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் பண்ண மாரியான ஒரு பொம்மைய வந்து உள்ள வாங்கி வைக்கிறா. ஸோ அந்த சமயத்துல அவங்க பேரண்ட்ஸ் வந்து கீழ டிவி பார்க்க கூப்பிடுறனால அவ கீழ போறா. பட் அவளுடைய எண்ணம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இங்கேயே இருக்கு. ஏன்னா, அந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்ல வந்து நடக்கிற மாரியே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வொரிடா இருப்பா. இதே போல இப்ப மேல போய் பார்க்குறாங்க. டார்ச் லைட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸார்சம் பண்ற மாதிரியான விஷயங்கள் தெரியும். அந்த சமயத்துல ஒரு டார்ச் ஒர்க் ஆகாம போக, இப்ப மறுபடியும் அடிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த எக்ஸர்சம் பண்ணக்கூடிய அந்த டாய் வந்து பார்த்தீங்கன்னா, தலையும், கைகளும் வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டே பயந்து போய் உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கப்பிள்ஸோட தலையும் வந்து வெட்டப்பட்டிருக்கு. இப்ப அந்த பையனோட உடம்ப தேடிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உடல்ல அந்த தலை வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இப்ப பயந்து போன அந்த தலைய அப்படியே தூக்கி அவளோட பெட்டுக்கடியில போடுறா. அப்படியே அந்த தலை ரொம்பவே பெருசா மாற, அது பயந்து போய் பிளே ஹவுஸ்குள்ளேயே வச்சு மூடிடுறா.